கத்திரிக்காய் கூட பூண்டு சேர்த்து ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் மாறின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்த பிறகு அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வெந்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி பார்த்திங்கன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தக்காளி ஆல்ரெடி நிறையா சேர்த்துருக்கோம் அப்படிங்களா, ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. புளியும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி வந்த பிறகு ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நல்லா பூண்டு அதிகமாக சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கத்திரிக்காய் கூட பூண்டு சேர்த்து ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் மாறின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்த பிறகு அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு வெந்த பிறகு நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி பார்த்திங்கன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தக்காளி ஆல்ரெடி நிறையா சேர்த்துருக்கோம் அப்படிங்களா, ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. புளியும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி வந்த பிறகு ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நல்லா பூண்டு அதிகமாக சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். Thanks for watching.